ஹலோ ஆல். இன்றைக்கி வந்து என்விரான்மெண்ட் சீரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்விரான்மெண்ட் சீரீஸில் வந்து நம்ம கன்வென்ஷன் டாபிக் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த கன்வென்ஷன் டாப்பிக்கில் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பேசல் கன்வென்ஷன். ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து டெலகிராம் சேனலில் வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கான கொஸ்டின்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து இந்த வாட்டி ஜிஎஸ் பேப்பரில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தது. டேரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு டெஸ்ட் சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டெலகிராம் சேனலில் அதோட லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அங்கே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரீஸை வந்து அட்டன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அட்டன் பண்ணுங்கள். கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் தென் ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் சீரீஸும் வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். அதுக்கான ஷெட்யூல்ஸும் வந்து அதில் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டோம். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஸோ இது பேசல் கன்வென்ஷன் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஹசார்டஸ் வேஸ்ட் இருக்குது, இல்லை அதர் வேஸ்டஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போயிட்டு டிஸ்போஸ் பண்ணுறதை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்த கன்வென்ஷன் தான் வந்து இந்த பேசல் கன்வென்ஷன் அப்படின்றது. ஸோ இது எப்படி வந்து உருவாச்சு அப்படின்றதுக்கு நம்ம இதோட ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்றது பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துகிட்டு இருந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வளர ஆரம்பிக்குது. ஸோ அங்கேருந்து நிறைய வேஸ்ட் அப்படின்றது வந்து டிஸ்போஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த டிஸ்போஸ் பண்ணக்கூடிய வேஸ்டஸை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நாடுகளில் வந்துட்டு கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணும்போது இது ஆல்ரெடி டெவலப் ஆகக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரியில் மக்களுக்கிடையே வந்து ஒரு என்விரான்மெண்டல் அவேர்னஸ் அப்படின்றது வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணும்போது அந்த சொசைட்டியிலேருந்து நிறைய எதிர்ப்பு அப்படின்றது கிளம்புது. நீ என்னோட இடத்துல வந்து நீ வந்து கொண்டு போய் கொட்டக்கூடாது. ஸோ இதனால் வந்து எங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும், ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால் இது மட்டும் இல்லாமல் டிஸ்போஸ் பண்ணக்கூடிய காஸ்ட்டையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது நான் இங்கே கொட்டுறேன் அப்படின்னா நான் ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடுறாங்க. இதனால் இந்த இண்டஸ்ட்ரீஸை வச்சுருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு இந்த தொழிலை பண்ணிகிட்ருக்க அந்த பிஸ்னஸ் மேனுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகுது. ஸோ அதுக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் சின்ன சின்ன நாடுகள் அண்டர் டெவலப்டில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா கொண்டு போய் ஃபோக்கஸ் பண்ணி இந்த நாடுகளெல்லாம் டம்ப் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆஃப்ரிக்கா, ஏஷியா இந்த மாதிரியான நாடுகளை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஸோ இங்கே டம்ப் பண்ணுவோம். இங்கே வந்து என்விரான்மெண்டல் அவேர்னஸ் அப்படின்றது மக்களுக்கிடையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கான கரெக்டான மெக்கானிசம் அப்படின்றது இல்லை. ஸோ அதனால் இங்கே டம்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா 80s கிட்ட வரும்போது இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அப்ராட்லேருந்து வந்து நிறைய இடத்துல வந்து இங்கே இந்த மாதிரி கொட்டிகிட்ருக்காங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்காக நம்ம ஒரு கன்வென்ஷன் அப்படின்றத வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக யுனைடெட் நேஷனோட என்விரான்மெண்டல் ப்ரோக்ராமுக்கு கீழே கொண்டு வந்த கன்வென்ஷன் தான் இது. இந்த கன்வென்ஷனோட எய்ம் என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு மெஷர்ஸ் அப்படின்றத கொண்டு வரணும். அந்த மெஷர்ஸ் அப்படின்றது வந்துட்டு இந்த ஹசார்டஸ் வேஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுலையும் ரெகுலேட் பண்ணுறதுலையும் இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த கன்வென்ஷனில் அதர் வேஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த அதர் வேஸ்ட்டில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட், வீட்டிலேருந்து வெளியில் வரக்கூடிய வேஸ்ட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்சினரேட்டர் ஆஷ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இன்சினரேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வரக்கூடிய ஆஷஸும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே வருது. ஸோ இந்த கன்வென்ஷனில் என்னென்னலாம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரியர் கன்சென்ட் அப்ரூவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த ப்ரொசீஜர் அப்படின்றத கொண்டு வராங்க. ப்ரியர் கன்சென்ட் அப்ரூவல்லாம் என்ன, இப்போ ஒரு நாட்டிலேருந்து நான் இன்னொரு நாட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு டிஸ்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ, இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்து டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு எந்த கண்ட்ரி வந்து டிஸ்போஸ் பண்ண போகிறாங்களோ அந்த கண்ட்ரி வந்து நம்மக்கிட்ட அப்ரூவல் வாங்கணும். நான் இந்த மாதிரி வந்து ஒரு வேஸ்ட்டை கொண்டு வந்து நான் இங்கே கொட்ட போகிறேன் அப்படின்றது வந்துட்டு அவங்க அப்ரூவல் வாங்கணும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா இல்லையா அப்படின்றத வந்துட்டு மொத்தமாக அனலைஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம வந்து அப்ரூவல் அப்படின்றத வந்து கொடுப்போம். இதுதான் வந்து ப்ரியர் கன்சென்ட் அப்ரூவல் அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த கன்வென்ஷனை வந்துட்டு யாரெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களெல்லாம் இதோட பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த நான் பார்ட்டிஸ்லாம் இருக்காங்கல்ல, இப்போ வந்து வேறு ஒரு கண்ட்ரி வந்து நான் பார்ட்டியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இன்னொரு நாட்டில் கொண்டு போய்ட்டு இதை டிஸ்போஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த கன்வென்ஷன் கீழே இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னன்னு சொல்லி வச்சுருக்காங்கன்னா இதெல்லாம் இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பார்ட்டிஸ் இருக்காங்க. அந்த 2 பார்ட்டிஸும் வந்துட்டு எனக்கு கன்வென்ஷனோட மெம்பரே கிடையாது. ஸோ அப்போ அவங்க வந்துட்டு அவங்களுக்குள்ளே இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இங்கேருந்து அங்கே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த கன்வென்ஷனுக்கு கீழே.
அதே மாதிரி இதோட இந்த கன்வென்ஷனில் யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்களோ அந்த மெம்பர் நேஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா டொமஸ்டிக் லெவலில் ஒரு லெஜிஸ்லேஷன் அப்படின்றத வந்து க்ரியேட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி இல்லீகலாக டிராஃபிக் பண்ணுறாங்க, ஹசார்டஸ் வேஸ்ட் டிராஃபிக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் இது ரெண்டுத்தையும் வந்துட்டு அதில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கன்வென்ஷனில் வந்துட்டு இந்த மெம்பர் நேஷன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கண்ட்ரியில் வந்துட்டு ஒரு ஹசார்டஸ் வேஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது, இல்லை அதை ஸ்டோர் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட்டேட் பண்ணுறாங்க, இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, ரீயூஸ், ரீசைக்கிள், ரெக்கவரி கூட பண்ணுறாங்க, ஃபைனல் டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் அவங்க என்ஷூர் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த கன்வென்ஷனோட மெயின் ஆளே யார் அப்படின்னா இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸில் வந்துட்டு இந்த மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து டிசிஷனும் மேக் பண்ணுறது, இந்த கன்வென்ஷனில் வந்துட்டு என்னென்ன கொண்டு வரலாம் அப்படின்றது வந்து மேக் பண்ணுறதும் இவங்க தான். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான மீட்டிங்கை வந்துட்டு நடத்தி அதுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணி ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க. ஸோ இவங்க வந்து பயானால் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்ற மாதிரி மீட் பண்ணிப்பாங்க பயானுவலாக. ஸோ இவங்களோட செக்ரட்டரியேட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில், சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஸோ இந்த கன்வென்ஷனை வந்துட்டு 1989 வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து ஃபோர்ஸ்க்கு வந்தது 1992 வந்து ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கும். ஸோ பேசல் கன்வென்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேஸ்ட் அப்படின்றதுக்கான ஒரு டெஃபினிஷன் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்னென்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு நேஷனல் லாவில் ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. இந்த நேஷனல் லாவில் இந்த பொருளெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் அப்படின்ற மாதிரி இதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த பேசல் கன்வென்ஷனில் அனெக்ஸ் 1 அண்ட் அனெக்ஸ் 2 இருக்குது. ஸோ அனெக்ஸ் 1 வந்து ஹசார்டஸ் வேஸ்ட் இருக்கும், அனெக்ஸ் 2 வந்துட்டு அதர் வேஸ்ட் இருக்கும். நான் அதர் வேஸ்ட் பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதர் வேஸ்ட்டில் என்ன இருக்கும், டொமஸ்டிக் வேஸ்ட் இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இன்சினரேட்டட் ஆஷ் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அனெக்ஸ் 1 ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படின்றத தான் இங்கே நான் உங்களுக்கு இமேஜில் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நான் இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை வந்து ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. கோத்ரூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்து மூவ் ஆகலாம். ஸோ இங்கே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா பேசல் கன்வென்ஷன் வந்துட்டு ஹசார்டர் வேஸ்ட் அண்ட் அதர் வேஸ்ட் இந்த மாதிரியான விஷயத்தில் மட்டும்தான் அவங்க வந்து இன்வால்வ் ஆகுறாங்களா, ஸோ வேறு எந்த ஒரு விஷயங்களையும் அவங்க பார்க்குறது இல்லையா அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 ஏரியா இருக்குது. ஒன்று வந்து மெர்க்குரி அண்ட் ஆஸ்பெட்டோஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் வந்து அவங்க பார்க்குறாங்க. அண்ட் தென் இல்லீகலாக வந்து ஹசார்டஸ் வேஸ்ட்டை வந்து டம்ப் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்குறாங்க. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இவங்களோட பங்கு அப்படின்றது அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி ஷிப்ஸ் இருக்குல்ல, ஷிப்ஸை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறாங்களே, ஸோ அதையும் வந்துட்டு இவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பேசல் கன்வென்ஷனோட முக்கியமான விஷயங்கள், அதாவது முக்கியமான முடிவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த முக்கியமான முடிவுகளில் வந்து ஒரு 3 முடிவு வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னா பேசலோட ப்ரோட்டோகால். ஸோ ப்ரோட்டோகால் அப்படின்றது liability and compensation for damage resulting from transboundary movements of hazardous waste and their disposal. இப்போ வந்து hazardous waste வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ வந்துட்டு அதனால் ஏதாவது ஒரு டேமேஜ் வந்து க்ராஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட ப்ரோட்டோகால் தான் இது. இது 1999 COP5 மீட்டிங் நடந்திருக்கும், அப்போ வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது strategic plan for implementation of Basel Convention for the period of 2002 to 2010. ஸோ 2002லேருந்து 2010க்குள்ளே வந்துட்டு இந்த பேசல் கன்வென்ஷனை எப்படிலாம் வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான பிளானை வந்து 2006 அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா பாலி டிக்ளரேஷன். ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஹியூமன் ஹெல்த் அண்ட் லைவ்லிஹுட்டுக்கான ஒரு டிக்ளரேஷன் அப்படின்றது வந்து சைன் ஆயிருக்கு. இதை வந்து அடாப்ட் பண்ணது வந்து COP9 மீட்டிங்கில். ஸோ நான் இங்கே சொன்ன ப்ரோட்டோகால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் அடாப்ட் பண்ணாலும் இனிமேல் வந்து ஃபோர்ஸ்க்கு வரல. அதே நேரத்தில் இந்தியா வந்து இந்த ப்ரோட்டோகாலில் சைனுமே பண்ணலை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த வேஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகுது அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் அப்படின்றது வந்து இந்த கன்வென்ஷனுக்கு கீழே வராது. அதே மாதிரி நார்மலாக வந்து ஒரு ஷிப் வந்து ஆப்ரேஷனில் இருக்குது அப்படின்னா அப்போ வரக்கூடிய அந்த வேஸ்ட் அப்படின்றது இந்த கன்வென்ஷனுக்கு கீழே வராது. ஸோ இந்த கன்வென்ஷனில் மொத்தம் வந்து 188 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. இந்தியாவும் வந்து இதில் பார்த்திங்கன்னா மெம்பராக தான் இருக்காங்க. இந்தியா வந்து இந்த கன்வென்ஷனை 1992 ஜூன் மாதம் வந்து ராட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே நேரத்தில் 1992 செப்டம்பரில் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஃபோர்ஸ்க்கும் வந்து இந்தியாவில் வந்திருக்கும்.
ஸோ இந்த கன்வென்ஷனில் வந்துட்டு டொமஸ்டிக் லெஜிஸ்லேஷன் அப்படின்றது வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ இந்தியாவில் வந்து என்ன மாதிரியான டொமஸ்டிக் லெஜிஸ்லேஷன் இந்த மாதிரியான வேஸ்டஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Hazardous and other waste management and transboundary movement rules of 2016 அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு ரூல் இருக்குது. இது ரீசெண்டாக 2019 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோக்கான லிங்க் மேலே ஐகார்டில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டொமஸ்டிக் லெவலில் இந்த மாதிரியான வேஸ்டேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணி அதுக்கான என்கொயரிஸை வந்துட்டு எங்கள்கிட்ட கேட்கலாம். அண்ட் தென் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.